அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறைக்கு மிக்க நன்றி. என்னவென்றால், நமது கல்லணை சாலையில் ஆங்காங்கே வேகத்தடைகள் முதல்வர் வருகைக்காக அப்புறப்படுத்தப்பட்டது. ஆனால் 2-3 மாதங்கள் ஆகியும் அந்த வேகத்தடைகள் திரும்ப அமைக்கப்படவில்லை. நாம் நமது சமூக வலைத்தள வாயிலாக கோரிக்கை வைத்திருந்தோம், அந்த வேகத்தடையை மீண்டும் அமைக்க வேண்டும் என்று. தற்போது அந்த வேகத்தடையை மீண்டும் அமைத்துள்ளார்கள் கல்லணை சாலையில். ஆனால் எனது கோரிக்கை ஒன்றை வைக்கிறேன். என்னவென்றால், பனையபுரம் பள்ளமாக உள்ளது. பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு வரும் பொழுது கல்லணையிலிருந்தும் வரும் வாகனங்களும் சரி, திருவானைக்கோவிலிருந்து செல்லும் வாகனங்களும் சரி வேகமாக செல்கின்றது. ஆகையால் அந்த ஊரிலும் 2 வேகத்தடை அமைத்து தரும்படி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையிடம் சமூக வலைத்தள வாயிலாக மீண்டும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களது கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தமைக்கு மீண்டும் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை வழங்குபவர் திருச்சி முகமது ஈசாக். வணக்கம்.